ஸோ நம்ம சாப்டர் 13ல் இருக்கோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் பேசிக் வந்து கண்டினியூ பண்ணுறோம் நம்ம இந்த சாப்டரில். ஸோ இது வரைக்கும் எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ்னால் என்ன, நல் ரெஃபரன்ஸ்னால் என்ன, அதை பற்றிலாம் நம்ம பார்த்தோம். இப்போது நம்ம வந்து எப்படி கிளாஸ் டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மாடிஃபையர் டிஃபைன் பண்ணணும். ஸோ தெர் ஆர் 4 கைண்ட்ஸ் ஆஃப் மாடிஃபையர்: பப்ளிக்கு, ப்ரைவேட்டு, ப்ரொடெக்டடு, அப்புறம் டிஃபால்ட். டிஃபால்ட்டுன்றது கீவேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒன்றுமே கொடுக்கலன்னா அது டிஃபால்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதான் மாடிஃபையர். அதுக்கப்புறம் கிளாஸ்ன்ற கீவேர்டு, கிளாஸ் நேம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் இருக்கணும், ரெண்டாவது வேர்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் இருக்கணும். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் வில் பி தி ஸ்டேட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஸோ அதுக்கும் மாடிஃபையர் இருக்குது. பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட், இல்லை ஒன்றுமே கொடுக்காமல் இருக்கலாம். டைப் என்னன்னு சொல்லணும். ஸோ இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுள், இல்லைனா ஏதாவது ஆப்ஜெக்ட் டைப் இருந்தால் அந்த ஆப்ஜெக்ட் டைப்பு. அதுக்கப்புறம் உங்கள் வேரியபிள் நேம், செமிகோலன். நார்மலாக வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இனிஷியலைஸ் ஆகிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எவ்ரி ப்ரிமிட்டிவ் டைப்ஸ்க்கு வந்து டிஃபால்ட் இனிஷியலைசேஷன் இருக்குது. எல்லா நியூமரிக் டைப்ஸ்க்கும் வந்து 0. இப்போ எல்லா இன்டீஜர்ஸ்க்கும் 0, எல்லா ஃப்ளோட் அண்ட் டபுளுக்கு 0.0, பூலியனுக்கு வந்து ஃபால்ஸு. ஸோ கேரக்டருக்கு வந்து டிஃபால்ட் கேரக்டர் என்னவோ அது வந்து இனிஷியலைஸ் ஆகிடும். ஸோ ஆல் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் வந்து இனிஷியலைஸ். ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் நீங்கள் வச்சிங்கன்னா நல்லு. ஸோ நீங்கள் எதுவுமே கொடுக்கலன்னா அங்கே வந்து நல் ரெஃபரன்ஸ் வந்து வந்துடும். ஸோ ஆல் ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் டைப்ஸ் வில் கெட் இனிஷியலைஸ்ட். இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்டர் டிக்ளேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து மெத்தடை டிக்ளேர் பண்ணலாம். ஸோ மெத்தட் டிக்ளரேஷன், மெத்தட் நேம் கொடுக்குறீங்க, ஆர்குமெண்ட் லிஸ்ட் கொடுக்குறீங்க, ரிட்டர்ன் டைப் என்னன்னு கொடுக்குறீங்க மெத்தடுக்கு. அதுக்கு மாடிஃபையர் பப்ளிக்காக, ப்ரைவேட்டாக, ப்ரொடெக்டடா அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேஸ். ஸோ இப்படி தான் வந்து ஒரு கிளாஸ் டிக்ளரேஷன் நடக்கும். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு கிளாஸை வந்து டிக்ளேர் பண்ணலாம். கார்ன்ற கிளாஸையே நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ஸோ பிபிடியில் என்ன இருக்கோ அதே ஃபாலோ பண்ணலாம். ஸோ இங்கே நான் புதுசாக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், கார். ஸோ இங்கே பிபிடியில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்களோ அதே தான் நானும் யூஸ் பண்ண போகிறேன். மாடல் அண்ட் ஸ்பீடு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஆனால் நான் பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணல. ஸோ மாடல் இன்ட்டு ஸ்பீடு டபுளாக ஆக்கிக்கலாம், ஏன்னா பாயிண்டில் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு எம்டி கன்ஸ்ட்ரக்டர் பற்றி நம்ம லேட்டராக டீட்டெயிலாக படிப்போம். அப்புறம் மெத்தட் டிக்ளேர் பண்ணலாம். ஸோ 2 மெத்தட் இங்கே நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம் இல்லையா, இந்த மெத்தட்ஸை டிக்ளேர் பண்ணலாம். இங்கே இருக்குது அந்த மெத்தட் நேம்ஸ். ஸ்டார்ட், ஆக்சிலரேட், பப்ளிக் பூலியன் ஸ்டார்ட். ஸோ பப்ளிக் பூலியன் ஸ்டார்ட், பப்ளிக் பைட் ஆக்சிலரேட்னு இருக்குது. நம்ம வந்து டபுள் ஆக்சிலரேட், இல்லை வாய்ட் கூட கொடுக்கலாம், டபுள் கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. எப்படியோ நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு மெயின் டிக்ளேர் பண்ணோம். ஸோ நீங்கள் ரிட்டர்ன் டைப் வந்து நீங்கள் பூலியன் கொடுத்துருக்கீங்களா, கண்டிப்பாக ரிட்டர்ன் டைப் கொடுக்கணும். ஸோ ரிட்டர்ன் வந்து ட்ரூன்னு நான் கொடுத்துட்றேன். இங்கே வாய்ட் கொடுத்ததுனால நம்ம எதுவுமே கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ டபுள் கோட்ஸில் கொடுக்கக்கூடாது, பிகாஸ் இது பூலியன் இல்லையா. அதுக்கப்புறம் மெயின். ஸோ மெயின் இப்படி தான் வந்து ஒரு கிளாஸ் டெஃபினேஷன் வந்து இருக்க போகுது. ஸோ அதுக்கு அடுத்தது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் பற்றி நம்ம வரலாம். ஸோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் ஆர் டிக்ளேர்டு இன் தி கிளாஸ். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 2 ஆப்ஜெக்ட் நான் இங்கே கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. வேறு ரொம்ப முக்கியமான விஷயம் அது, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் காப்பி கிரியேட் ஆகும். ஸோ இப்போ வந்து கார்1 ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை, கார்1 ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் ஒரு ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுது இல்லையா, அந்த ஆப்ஜெக்டில் வந்து மாடல் அண்ட் ஸ்பீடு வந்து ஒரு தனி காப்பியாக இருக்கும். அதே மாதிரி கார்2 ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் இன்னொரு ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுது இல்லையா, இன்னொரு கார் ஆப்ஜெக்டை, அதோட மாடலும் ஸ்பீடும் வந்து தனியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் தனி, ரெண்டாவது ஆப்ஜெக்ட் தனி, ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக மாடல் அண்ட் ஸ்பீட் இருக்கும். ஸோ என்ன இங்கிலீஷில் சொல்லணும்னா, எவ்ரி ஆப்ஜெக்ட் வில் ஹாவ் எ காப்பி ஆஃப் இட்ஸ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். எவ்ரி ஆப்ஜெக்ட் வில் கெட் எ காப்பி ஆஃப் தி இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இன்ஸ்டன்ஸ் வேரியபிளோட காப்பி வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக கிடைக்கும். ரைட்டா. இப்போது எப்படி நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸை ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணுறது வந்து நீங்கள் டாட்ன்ற ஆப்ரேட்டர் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி டாட் வச்சு நீங்கள் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கு வேல்யூ அப்படிலாம் கூட செட் பண்ணலாம். ஸோ எப்படி அதை வந்து இஃப் கண்டிஷனில் பண்ணலாம் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் நீங்கள் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து பண்ணலாம், 2 ஆப்ஜெக்ட் இப்போ க்ரியேட் பண்ணலாம்.
ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து தனித்தனி இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கார் 1ல் இருக்கிற ஸ்பீடை அக்சஸ் பண்ணலாம். அக்சஸ் பண்ணி ஒரு வேல்யூ கொடுக்கலாம். கார் 2ல் இருக்கிற ஸ்பீடை அக்சஸ் பண்ணலாம். இதுக்கு இன்னொரு வேல்யூ கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை பிரிண்ட்டும் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் கார் 1 ஸ்பீடையும் பிரிண்ட் பண்ணிட்டேன், கார் 2 ஸ்பீடையும் பிரிண்ட் பண்ணிட்டேன். இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை ரன் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. கார் 1ஓட ஸ்பீடு வந்து 20, கார் 2ஓட ஸ்பீடு வந்து 30. அதுதான் நம்ம வந்து லைன் நம்பர் 23, 24ல் அசைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து இந்த டாட் ஆப்ரேட்டர் பேஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸை அக்சஸ் பண்ணுறோம். பட் கீழே இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கொஷின் இருக்குது. டூ யூ ரியலி வாண்ட் டு டூ திஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ டூ யூ ரியலி வாண்ட் டு டூ திஸ் அப்படின்னா ஏன் வந்து இது பண்ணலாமா வேணாமா, இது 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 ஓகேவா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் நார்மலாக பண்ணக்கூடாது. அது ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த ஸ்லைடை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ மெத்தடை வந்து ஏன் அது பண்ணக்கூடாதுன்றது ஆன்சர் பின்னாடி வரும். ஸோ ஒரு மெத்தடை வந்து எப்படி எழுதுறது அப்படின்றது வந்து இந்த ஸ்லைடில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி 2-3 மெத்தட்ஸ் நம்ம எழுதிட்டோம் இங்கே. ஸோ இங்கே 2 மெத்தட்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ அந்த சின்டாக்ஸ் தான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட்ஸ், மெத்தட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்றது இங்கே இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நேமுக்கு வந்து கெட்டர் அண்ட் செட்டர் மெத்தட் வந்து நார்மலாக எல்லா கிளாஸுக்கும் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ வாட் யூ மீன் பை கெட்டர் அண்ட் செட்டர் மெத்தட்? கெட்டர்னால் அந்த வேரியபிளோட வேல்யூவை வாங்குறது, செட்டர்னால் அந்த வேரியபிளுக்கு நம்ம வேல்யூவை செட் பண்ணுறது. ஸோ அந்த கெட்டர் செட்டர் மெத்தட் வந்து நீங்கள் பண்ணுறது வந்து நீங்கள் கோடு அடிக்க வேணாம். எக்லிப்ஸே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கோடை அடிச்சிடும். ஸோ ரைட் கிளிக் பண்ணுங்கள், எந்த இடத்துல கோடு வேணுமோ. சோர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த சோர்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா ஜெனரேட் கெட்டர் செட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அங்கே தான் நான் என்னோடய கர்சர் வச்சுருக்கேன் இப்போது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விசர்ட் ஓப்பன் ஆகும். இந்த விசர்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மாடல் அண்ட் ஸ்பீட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ரீட் பண்ணிவிடும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா கெட்டர் செட்டர் மெத்தடோட மெத்தட் நேம்ஸ் வரும். சிம்பிளாக இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அது வந்து பப்ளிக் ஃபீல்டாக வேணுமா, ப்ரொடெக்டடாக வேணுமா, அதெல்லாம் வந்து இங்கே பார்க்கலாம். மாடிஃபையரை பற்றி நம்ம லேட்டராக படிப்போம், டீட்டெயிலாக நம்ம படிப்போம் மாடிஃபையரை பற்றி. இப்போதைக்கு எல்லாமே பப்ளிக்னு வச்சுக்கோங்க. லேட்டராக நம்ம மாடிஃபையரை பற்றி டீட்டெயிலாக படிப்போம். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கெட்டர் செட்டர் மெத்தட் வந்து க்ரியேட் ஆகிடும். நீங்கள் கெட்டர் செட்டர் மெத்தட் எழுதாதீங்க. ஸோ நம்ம எக்லிப்ஸே வந்து உங்களுக்கு கெட்டர் செட்டர் மெத்தடை க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இந்த கோடு எக்லிப்ஸே எழுதி கொடுத்துருச்சு உங்களுக்கு. ஸோ கெட்டர் மெத்தடில் நீங்கள் வேல்யூவோட அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளோட வேல்யூவை வாங்குவீங்க. செட்டர் மெத்தடில் நீங்கள் வேல்யூவை பாஸ் பண்ணுறீங்க. அந்த வேல்யூவை வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிளோட நீங்கள் அசைன் பண்ணுறீங்க. இங்கே புதுசாக ஒன்று பார்க்குறீங்க திஸ்ன்னு. இதை பற்றி நம்ம அடுத்த சாப்டரில் இதை பற்றி நம்ம படிப்போம். இந்த திஸ்னா என்ன, ஆல் தோஸ் திங்ஸ், ரைட்? ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டர் மெத்தட் தான் இங்கே வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ரிட்டர்னிங் வேல்யூ. இப்போ ஏதாவது நீங்கள் வாய்டு இல்லாமல் வேறு ஏதாவது டைப் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் கீவேர்ட் கொடுத்து அந்த வேல்யூ அந்த டைப்புக்கு ஏற்ற மாதிரி வேல்யூவை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ வாய்டுன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரிட்டர்ன் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸை வந்து நம்ம கால் பண்ணுறதும் டாட் அப்படின்ற ஆப்ரேட்டர் வச்சு தான் நம்ம கால் பண்ணுறோம். ஸோ எப்படி இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை நம்ம கால் பண்ணுறோமோ அதே மாதிரி டாட் வச்சு இன்ஸ்டன்ஸ் மெத்தடை நம்ம கால் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கம்மிங் பேக் டு தி ப்ராப்ளம். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா இங்கே நம்மளோட மெயினில் டைரெக்டாக நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை நம்ம அக்சஸ் பண்ணி அதுக்கு டைரெக்டாக வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுறத அவாய்ட் பண்ணணும். ஏன் அவாய்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் கான்செப்ட் இருக்குது, கால் என்கேப்சுலேஷன். அதுதான் இங்கே இருக்குது, ENCAPSULATION, என்கேப்சுலேஷன். ஸோ என்கேப்சுலேஷன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ லாஜிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு கார், நிஜமாலே ஒரு கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காருக்கு வந்து நீங்கள் ஆக்சலரேஷன் கொடுக்காம ஒரு ஸ்பீடை டிஃபைன் பண்ண முடியுமா? அந்த காருக்கு, நெஜ காருக்கு நான் சொல்கிறேன், நெஜ காருக்கு நீங்கள் ஆக்சலரேஷன் கொடுக்காம ஸ்பீடு வந்து டிஃபைன் ஆகுமா? ஸ்பீடாக டிஃபைன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் ஆக்சலரேஷனை கிளிக் பண்ணால் தான் ஸ்பீடு டிஃபைன் ஆகும். ஆனால் இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஆக்சலரேட் அப்படின்ற மெத்தடை நான் கால் பண்ணவே இல்லை. ஆனால் டைரெக்டாக ஸ்பீடுக்குன்ற இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை கால் பண்ணி அதுக்கு வந்து டைரெக்டாக நான் வேல்யூ கொடுக்குறேன்.
இது தப்பு. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கிற டேட்டாவுக்கு டேரெக்டாக டேட்டானா என்ன, இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ஸ்டேட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஸோ ஸ்டேட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக வேல்யூ கொடுக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் ஆக்சஸ் தி ஸ்டேட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அண்ட் கிவ் அ வேல்யூ டு தட் பர்டிகுலர் ஸ்டேட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். நீங்கள் பண்ணக்கூடாது. எப்போவுமே வந்து அந்த ஆப்ஜெக்டோட பிஹேவியரை கால் பண்ணுங்கள். அந்த பிஹேவியர் தான் வந்து அந்த ஆப்ஜெக்டோட ஸ்டேட்டை வந்து மாற்றணும். நீங்கள் டைரெக்டாக போய் மாற்றக்கூடாது. ரைட்? இப்போ இந்த காருன்ற லாஜிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணிங்கனாலும், இப்போ நான் ஆக்சலரேட்டை கால் பண்ணாதான் நான் என்னோடய பிஹேவியரை வந்து நான் மாற்றணும். ஸோ இங்கே வந்து நான் பிஹேவியரை மாற்ற மாதிரி வச்சுறேன். ஒரு தடவை நான் ஆக்சலரேட் பண்ணும்போது என்னோடய ஸ்பீட் வேல்யூ வந்து 10 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நான் வந்து என்னோடய பிஹேவியரை கால் பண்ணால் தான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ஸ்டேட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ஸ்டேட்டு, டேட்டா எல்லாமே ஒன்று தான். ஸ்டேட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ இதை தான் ரூல், ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் ரூல். இதை தான் நம்ம என்கேப்சுலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதை தான் இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஷுட் பி டிக்ளேர்ட் ஆஸ் ப்ரைவேட். ஒன்லி இன்ஸ்டன்ஸ் மெத்தட் கேன் ஆக்சஸ் ப்ரைவேட் வேரியபிள்ஸ். ஸோ இந்த மாதிரி ரூல் வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இதை ரெண்டுத்தையும் வந்து ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணணும். ஸோ ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணிங்கன்னா இந்த கிளாஸில் மட்டும்தான் நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். வெளியிலேருந்து நீங்கள் அக்சஸ் பண்ண முடியாது. இந்த கிளாஸ் வெளியிலனா இன்னொரு கிளாஸ்லேருந்து இதை நீங்கள் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த கிளாஸ்லேருந்து மட்டும்தான் நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ நான் இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் இந்த கிளாஸில் தான் இருக்குது, அதனால் என்னால் அக்சஸ் பண்ண முடியுது. நான் வெளியில் ஒரு கிளாஸ்லேருந்து இதை கால் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க் ஆகாது. அதையும் நான் பண்ணி காட்டிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து இன்னொரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். கார் எக்ஸாம்பிள்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே குவிக்காக ஒரு மெயின் எழுதிடலாம். இதுக்குள்ளே ஒரு காரை டிக்ளேர் பண்ணலாம். இப்போ இதுக்குள்ளே ஸ்பீடை போய் அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸ்பீடை இங்கே இருக்காது பாருங்கள். ஸ்பீடே இங்கே கிடையாது. எக்லிப்ஸ் அது சொல்லவே இல்லை. ஏன்னா அது கெட் ஸ்பீடு வந்து ஒர்க் ஆகும், ஆனால் ஸ்பீடு வந்து ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னா ஸ்பீடு வந்து ப்ரைவேட் வேரியபிள். ஸோ இங்கே வந்து த ஃபீல்டு கார் டாட் ஸ்பீட் இஸ் நாட் விசிபிள் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஏன்னா அது வந்து ப்ரைவேட் வேரியபிள். ரைட்டா? ஸோ வேறு ஒரு கிளாஸ்லேருந்து நீங்கள் அக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் சேம் கிளாஸில் வந்து நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். இதே கிளாஸில் உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ என்கேப்சுலேஷன்னா என்ன அர்த்தம்னா, உங்களோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ஹைட் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை அக்சஸ் டைரெக்டாக கொடுக்காதீங்க. ஸோ அதுக்கு ப்ரைவேட்டுன்னு உங்கள் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணிவிடுங்க. அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு பப்ளிக் கெட்டர் செட்டர் மெத்தட்ஸ் கொடுங்க, ஆர் பிஸ்னஸ் மெத்தட்ஸ்லேருந்து அக்சஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பப்ளிக் கெட்டர் செட்டர் மெத்தட்லேருந்து நீங்கள் உங்களோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை அக்சஸ் பண்ண முடியும். ஆர் நீங்கள் எழுதுகிற பிஸ்னஸ் மெத்தட்ஸ், இதெல்லாம் பிஸ்னஸ் மெத்தட்ஸ், இதிலேருந்து நீங்கள் உங்கள் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை அக்சஸ் பண்ணி அதோட வேல்யூஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்கேப்சுலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டா? இது வந்து ஒரு முக்கியமான இது. ஸோ இதோட இந்த சாப்டரை முடிச்சிடலாம். ஸோ அடுத்த சாப்டரும் இன்ட்ரடக்ஷன் தான். இன்னும் 2 முக்கியமான கான்செப்ட் இருக்குது அதில். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். தேங்க்யூ.